Hi students, இன்னைக்கு நம்ம class 11 trigonometry chapterல exercise 3.4ல 11th and 12th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Prove that sin 105 degree plus cos 105 degree is equal to cos 45 degree. So first LHS எடுத்துக்குவோம். So 105க்குலாம் நமக்கு values தெரியாது இல்லையா? So values தெரிஞ்ச numbers நம்ம கொண்டு வருவோம் இதை. இப்போ 105 எப்படி பிரிச்சு எழுதலாம் நம்ம? sin 90 degree plus 15 degree. 90 15 ஆட் பண்ணா 105 வரும் தெரியும். So அதே மாதிரி இதையும் cos 90 degree plus 15 degree பிரிச்சுக்கலாம். இப்போ sin 90 plus theta என்ன வரும்? cos theta ன்னு வரும். 90 plus theta ன்னும்போது உங்களுக்கு second quadrantல வந்துரும். second quadrantல sin and cosec positive. So sin positive and வரதுல cos 15 வந்துரும். அதே மாதிரி cos 90 plus theta cos minus இல்லையா? அப்போ sin 15 degree ன்னு வந்துரும். cos இங்க 19 இருக்கிறதால cos ன்னு இருக்கிறதால sin change ஆயிடும். sin 15 degree. இப்போ இந்த 15 டிகிரிக்கும் நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் நம்ம? cos 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. 45 மைனஸ் 30 பண்ணோம்னா 15 வந்துடும் இல்லையா? ஸோ அதை பண்ணிடலாம். மைனஸ் sin 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி இதையும் போட்டலாம். இப்போ எங்க நமக்கு இது 45க்கும் வேல்யூ தெரியும், 30க்கும் வேல்யூ தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இது cos of a minus b ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். sin of a minus b ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். cos of a minus b ஃபார்முலா என்ன வரும்? cos 45 டிகிரி மைனஸ் cos 45 டிகிரி cos 30 டிகிரி. cos a cos b plus sin a sin b. sin 45 டிகிரி sin 30 டிகிரி மைனஸ் sin of a minus b க்கு sin 45 டிகிரி cos 30 டிகிரி மைனஸ் வரும். இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ் தான் வரும். இங்க cos 45 டிகிரி sin 30 டிகிரி. ஸோ ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் தெரியும் இல்லையா நமக்கு? cos 45 ஓட வேல்யூ 1/√2, cos 30 ஓட வேல்யூ √3/2 பிளஸ் sin 45 ஓட வேல்யூ 1/√2, sin 30 ஓட வேல்யூ 1/2. அதே மாதிரி மைனஸ் இங்க போட்டாச்சு. sin 45 ஓட வேல்யூ 1/√2, cos 30 ஓட வேல்யூ √3/2 மைனஸ் cos 45 ஓட வேல்யூ 1/√2, sin 30 ஓட வேல்யூ 1/2. இப்போ என்ன பண்றோம்? இது என்னாகும்? √3/2√2 வரும். இங்க 1/2√2. இங்க பிராக்கெட் ரிமூவ் பண்ணி மைனஸ் உள்ள கொண்டு போயிடுங்க. மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா இங்கே அதே மாதிரி என்னாகும்? √3/2√2. இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் 1/2√2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2√2 பிளஸ் 1/2√2 பண்ணும்போது 2/2√2 வரும் இல்லையா? ரெண்டுத்துக்கு கீழே டினாமினேஷன் சேமா இருக்கிறதால அப்படியே ஆட் பண்ணிடுவோம். 2/2√2. ஸோ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/√2 which is equal to cos 45 degree. sin 45 degree 1/√2 தான். ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது cos 45 degree. ஸோ தட் cos 45 degree RHS நம்ம கொண்டு வந்தாச்சு, ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது 12th sum பார்ப்போம். 12th proof பண்ணதுனா prove that sin 75 degree minus sin 15 degree is equal to cos 105 degree plus cos 15 degree கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம RHS எடுத்துக்கோம். ஏன்னா இது பெரிய வேல்யூவா இருக்கு. இதுல இருந்து இத கொண்டு வரலாம் நம்ம. அதனால RHSல இருந்து LHS கொண்டு வரலாம். RHS cos 105 degree plus cos 15 degree ன்னு இருக்கு. 105 மறுபடியும் எப்படி பிரிச்சு எழுதலாம்? cos of 90 plus 15 degree ன்னு எழுதலாம் இல்லையா? 90 plus 15 105 வரும். அதே மாதிரி cos 15 எப்படி எழுதலாம்? cos 90 minus 75. 90ல இருந்து 75 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 15 கிடைச்சிடும். இப்போ cos of 90 plus theta. 90 plus theta 90ன்றதால sin சேஞ்ச் ஆயிடும். 90 plus theta னும்போது செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு sin and cosec மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அதனால இது வந்து cos இருக்கிறதால மைனஸ் sin 15 வந்துரும். அதே மாதிரி cos 90 minus theta. 90 minus thetaன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து ஆல் பாசிட்டிவ். ஸோ cos 19 இருக்கிறதால sin சேஞ்ச் ஆகும். sin 75. ஸோ கொண்டு வந்தாச்சா? அதே தான் வந்துருச்சா? இப்போ மாற்றி போட்டுருங்க. sin 75 டிகிரி மைனஸ் sin 15 டிகிரி which is equal to LHS. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.